லாஸ்ட் பார்ட்டில் நம்ம சைக்கோ ஹீரோ மனைவியை மாட்டி விடுறதுக்காக என்னென்னமோ பிளான் பண்ணியிருப்பான். ஸோ அது எல்லாமே வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. அந்த கோவத்தில் ரூமுக்கு வந்து புலம்பிகிட்டே இருக்கான். இந்த ராகவ் நான் சும்மாவே விட மாட்டேன், அவனுக்கு எவ்வளோ திமுரு இருந்தால் அந்த விராஜ் டோப்ரால்கிட்டே மோதி இருப்பான், அவனை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவனுக்கு நெருக்கமானவங்கள தான் நான் வந்து பழி வாங்கணும், அப்போ தான் அவனுக்கு வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து கேமராவில் இவங்க ரெண்டு பேருமே பார்த்துடுறாங்க. இவன் யாரை பற்றி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் அவனும் சொல்கிறான், அந்த சுந்தர் எங்கே இருக்கான்னு இப்போ தெரிஞ்சு போச்சு, அந்த சரண்யா ஹோமில் தானே இருக்கான், என்னோட அடுத்த குறி அவன் தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே கிளம்பி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த பையன் வந்து கோமா ஸ்டேஜில் இருக்கான் போல். ஸோ இந்த நிலமையில ஃப்ரெண்டுக்காரன் இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதனால சும்மா வந்து பேசிகிட்டு இருக்கான், அவனுக்கு காதில் விழுகணும் அப்படின்னு. சுந்தர், நான் வர வழியில் நிறைய சமோசா சாப்பிட்டேன்டா, உனக்கும் சமோசானா உயிர் தானே, ஸோ எழுந்திரிச்சு வா, நான் உனக்கும் வாங்கி தரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவன் அந்த பக்கம் எந்த ரியாக்ஷனுமே பண்ணாமல் அப்படியே படுத்துருக்கான். அவனோட இந்த நிலைமையை பார்க்க முடியாமல் நம்ம ஹீரோ தனியாக வந்து அழுதுட்டு இருக்கான். என்ன பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சா அவன் என்ன தானே ஏதாவது பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு அவன் எதுக்காக எனக்கு நெருக்கமானவங்க எல்லாரையும் வந்து அவன் ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கான். சுந்தர் வந்து என்னோட ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, அவனை நான் என்னோட கூட பிறந்த தம்பியாக தான் பார்க்குறேன், அவனுக்காக இந்த நிலமை எதுக்காக இப்படிலாம் நடக்கணும் சியா அப்படிங்கிற மாதிரிலாம் அழுதுட்டு இருக்கான். இப்பேற்பட்ட நம்ம ஹீரோவே அந்த பையன் அழுவ வச்சுட்டான். ஸோ இப்படிலாம் அழுகிறத பார்க்கும் போது நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவள் தான் அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அதே சமயம் இங்கே அந்த பையன் நேராக நம்ம ராகு சியாவோட ரூமுக்கு தான் வரான். அங்கே வந்து பார்க்கும்போது லேப்டாப் அப்படியே போன அவசரத்தில் அப்படியே போட்டு போயிட்டாங்க போல். ஸோ அதை பார்த்ததுமே அவன் கெஸ் பண்ணிடுறான். எனக்கு தெரியும், எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, கேமரா வச்சு தான் என்னை வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் உங்களை நான் வந்து திசை திருப்பி விட்டேன். ஸோ என்னோட உண்மையான டார்கெட் வந்து உன்னோட ஃப்ரெண்டு இல்லடா ராகவ், உண்மையான டார்கெட் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி அங்கே தூரத்தில் உட்காந்துருக்கா, அவளை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த தங்கச்சிக்காரியை ரூமுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு அவகிட்ட வந்து புலம்பிகிட்டே இருக்கான். நான் எதுக்காக வந்து சியாவை வந்து என்னோட பொண்டாட்டின்னு சொன்னேன்னா, அவன் உண்மையிலே என்னோட பொண்டாட்டி தான், ஆனால் அது யாருமே நம்ப மாட்டுறாங்களே இந்த வீட்டில், அவள் ரொம்ப மோசமானவ, அவள் வந்து பணத்துக்காக தான் என்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இருந்தாலும் அவன் மேலே இருக்கிற காதலில் நான் குருடாயிட்டேன், ஆனால் இப்போ என்ன மாதிரியே இன்னொருத்தவனை அவன் ஏமாத்துறதுக்கு பார்க்குறா, அது வேறு யாரும் இல்லை உன்னோட அண்ணன் தான், உன்னோட அண்ணனையுமே அவன் வந்து பணத்துக்காக தான் வந்து காதலிக்கிறா, அவள் ரொம்ப கேரக்டர்லெஸ்ஸான பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியை பற்றி இவன் தப்பாக சொல்லிட்டு இருக்கான். ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம ஹீரோயினை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயம் தான் இருக்குது. ஸோ இவன் இப்படிலாம் சொல்கிறத பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறது விராஜ், இது வந்து என் அண்ணனோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம், எப்படியாவது வந்து சியாவை வந்து ராகு கிட்டேருந்து விலக்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு தான் நான் இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன், அவருக்கு வந்து என் பொண்டாட்டியை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே தெரியும், ஸோ அவரை இங்கே கூட்டிகிட்டு வந்தால் அவர் வாயால் வந்து உண்மையை சொன்னால் எல்லோரும் நம்புவாங்கல்ல, ஸோ அதனால தான் அவரை பார்க்கறதுக்காக நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால், நானும் உன் கூட வரேன் விராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே சேர்ந்து கூட போயிட்டு இருக்கா. அப்போ தான் அவன் வெள்ளத்தனமாக ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு இருக்கான். ஸோ பிளான் பண்ணி தான் ஏதோ பண்ணுறதுக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி இவங்க ரெண்டு பேரும் காரில் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினி ஹீரோவும் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. கார் ஓடிட்டு போகிறது தங்கச்சிக்காரின்னு மட்டும்தான் தெரியுது, அந்த பக்கம் உட்காந்துருக்கவனா தெரியல. ஸோ தங்கச்சிக்காரி ஏதோ வெளியே போகிறா போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரீயாக எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போனால் அந்த அன்னிக்காரி வந்து ஒரு நோட் புக்கை காமிச்சு, இங்கே பாரு ராகு, இதில் வந்து விராஜை பற்றி கிறிஷ் வந்து பயந்து போய் என்னென்னமோ எழுதியிருக்கா, எனக்கு இதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப பயமாக இருக்கு ராகு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா தான் இவங்களும் நான் உண்மையை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு மொத்த உண்மையை சொல்லிடுறாங்க அன்னிக்காரிட்ட, இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே. அதை கேட்டுவிட்டு, என்ன சொல்கிற ராகு, அந்த விராஜ் இவ்வளோ மோசமானவனா, எனக்கு தெரியாது சியா, நான் கூட உன்னை தப்பாக நினச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் விடுங்க, இப்போ நீங்கள் என் கூட துணையாக இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நான் எப்போதும் உங்கள் கூட துணையாக தான் இருப்பேன், ஆனால் இந்த விஷயம்லாம் அம்மாவுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொன்னால், அம்மா கிட்ட நான் எப்போ சொல்லணுமோ அதை நான் சொல்லிக்கிறேன், அந்த விராஜை பற்றின எல்லா உண்மையும் வந்து வெட்ட வெளிச்சமாக்கி அவனை ஜெயிலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் அம்மா கிட்ட நானே எல்லா உண்மையும் சொல்லிவிடுவேன், அப்புறம் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நடந்த கல்யாணத்தை பற்றி நான் சொல்லிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் கரெக்டாக அந்த ஆண்டியும் உள்ளே என்ட்ரி கொடுக்குது. அவங்க எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்களான்னு பார்த்தா எதுவுமே கேட்கல. அவங்க இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னா, பொண்ணை காணோன்னு தான் கேட்க வந்திருக்காங்க. நான் அவளுக்கு ஃபோன் பண்ண, ஃபோனை அட்டன் பண்ண மாட்டேங்கிறா, எங்கே போனானே தெரியல அப்படின்னு சொன்னதும் நாங்கள் ரெண்டு பேரும் போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் நேராக வந்து ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. அந்த கேமராவில் தெரிஞ்சு போயிடுச்சு அவன் தான் தங்கச்சிக்காரியை கூட்டிகிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம ராகுவுக்கு சமக்கம் வருது. அதே சமயம் இந்த பக்கம் தங்கச்சிக்காரியை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். இங்கே தான் அவர் வர சொல்லியிருக்காரு, நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரனை வந்து வேலைக்காரன் மாதிரி ஒரு கெட்டப்பை போட சொல்லி அதில் வந்து 2 ஜூஸ் வச்சுருக்கான். அதில் ஒரு ஜூஸில் வந்து ஏதோ கலந்துருக்கான் போல். அதை தங்கச்சிக்காரிட்ட கொடுக்குறான். அதை குடிச்சு அடுத்த செகண்டே பார்த்தா அவளுக்கு வந்து ஏதோ மயக்கமாக வர மாதிரி இருக்குது, சுயநலவிலே இல்லை அப்படி தான் இருக்கா. அதுக்கப்புறம் அவளை பெட்டில் படுக்க போட்டு ஏதோ ஒரு தப்பான வீடியோ எடுக்கிறதுக்காக எடுத்து வந்து அந்த ஃபேமிலியை பிளாக்மெயில் பண்ணணும், ராகுவை பிளாக்மெயில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவன் வந்து ஒரு பிளானை போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ண போயிருக்கான். அப்போ வந்து கரெக்டாக பைக் சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. உள்ளே வந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அதுக்கு பதிலாக அந்த தங்கச்சிக்காரி மட்டும் பெட்டுக்கு அந்த பக்கமாக போய் படுத்து கிடக்கா. அவளை இந்த நிலமையில பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அது மட்டும் இல்லாமல் கேமரா வேற இருக்குது. அந்த கேமராவையும் நம்ம ஹீரோயினை எடுத்து வச்சுக்கிட்டா. அப்புறமா வந்து அவள் வந்த கார்லேயே வந்து அவளை படுக்க போட்டுட்டு இந்த பக்கம் திரும்பினா ஒருத்தவங்கிட்ட நம்ம ஹீரோ நன்றி சொல்லிட்டு இருக்கான். நீ மட்டும் கரெக்டான
கரெக்டான நேரத்தில் இந்த அட்ரஸை சொல்லலை அப்படின்னா நான் வந்து என்னோட தங்கச்சி நேரம் காப்பாற்றிருக்க முடியாது, ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா தான் தெரியுது அந்த ஆள் யார் அப்படின்னு. அந்த போலீஸ்காரன் தான் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். இட்ஸ் ஓகே, இது என்னோட கடமை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். எதுக்காக இவன் ஹெல்ப் பண்ணான் அப்படிங்கிறது தெரியல. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தங்கச்சிக்காரியை வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க. அப்போ அவளோட நிலமையை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி ரொம்பவே கஷ்டப்படுறா. அவளுக்கு ரொம்ப கில்ட்டியாகவும் இருக்குது. என்னால் தானே இதெல்லாம் நடக்குது ராகு, என் ஒருத்திக்காக அவன் எத்தனை பேரை வந்து அவன் கஷ்டப்படுத்திட்டு இருக்கான், காயப்படுத்திட்டு இருக்கான். இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தானே, எனக்காக தானே அவன் இவ்வளவும் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ என்ன அவனுக்கு, நான் வந்து அவன் கூட போய் பழைய மாதிரி அந்த ஒரு அடிமை வாழ்க்கையை வாழணும் அப்படி தானே. சரி ஓகே, நான் போயிட்டு போகிறேன், இதனால் நான் மட்டும் தானே பாதிக்கப்படுவேன், ஆனால் இப்போ என்னால் எல்லாருமே நீங்கள் பாதிக்கப்படுறீங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் அழுது புலம்பிட்டு இருக்கா. அப்படிலாம் எதுவும் இல்லை சியா, நீ ஏன் அப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே அந்த தங்கச்சிக்காரையும் வந்து நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே வந்து ராகு இப்போ தான் என்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னார், நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, இன்ஃபேக்ட் நானே உங்களை வந்து தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் இப்போ தான் எனக்கு எல்லா உண்மையுமே தெரியும், அந்த விராஜை நம்ம சும்மாவே விடக்கூடாது, அவனுக்கான தானே அவனுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கணும், இப்போ நானும் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோவோட ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சு போச்சு, அந்த ஆண்டியை தவிர அவங்களுக்கு மட்டும்தான் தெரியல. அப்போ அந்த போலீஸ்காரனும் தங்கச்சியை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க போல. இப்போ எப்படி இருக்காங்கன்னு கேட்டால் நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு, சரி நீ இப்போ எங்களுக்கு உதவி செஞ்சியே, இந்த விஷயம் வந்து விராஜ்க்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவேன், அப்புறம் நீ எதுக்காக எங்களுக்கு உதவி செஞ்ச, நீ எப்போதுமே வந்து விராஜ் கூட தானே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட தம்பி டிராஃபிக் போலீஸாக இருந்தான், அவனை வந்து விராஜ் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான், அதில் வந்து அவனோட காலே போயிடுச்சு, நான் என்னோட தம்பிக்காக போய் அவன்கிட்ட கேட்டேன், எதுக்காக சார் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டால், உனக்கு தேவை பணம் தானடா, நான் தூக்கி எறிகிறேன், நீ அதை வாங்கிட்டு போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசிட்டு இருந்தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட நிறைய பணபலம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, அப்படிங்கும் போது அவனை யாருமே எதுவுமே பண்ண முடியாது, அதனால தான் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அவன் கூடவே நான் இருந்தேன், இப்போ வந்து எனக்கு உதவி பண்ணுறதுக்கு, உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு கால் வருது. கால் பண்ணுறது விராஜ் தான். எடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறான். அவனுமே வந்து என்ன சொன்னான் அப்படிங்கிறது தெரியல. என்ன சொல்கிறீங்க நீங்கள், சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். என்ன சொன்னான்னு கேட்டால், இந்த மாதிரி இப்போது விராஜுக்கு வேறு வழியே இல்லை, அவனுக்கு வந்து இப்போ ஜான்வி அண்ணியை வந்து தான் பொண்டாட்டி தான் நிரூபிக்கிறதுக்காக ஜான்வி அண்ணியோட ஃபேமிலியை தேடி போயிட்டு இருக்கான், அதுக்காக தான் என்னை கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த விஷயத்த கேட்ட உடனே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. நீ உடனே வந்து உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். கால் பண்ண உடனே ஏன்பா ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டால், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆண்டி, நான் ஒரு அட்ரஸ் சொல்கிறேன், அங்கே கிளம்பி வாங்க, நான் நேராக எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்து அங்கே வர சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு 3 பேருமே வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க, கையில் பேக்கோட. ஷாப்பிங்லாம் முடிஞ்சிச்சான்னு கேட்டால் முடிஞ்சிச்சுமான்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நீ எங்கடி போனேன்னு கேட்டால், நான் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போனேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இப்போ நைட் ஆகிடுது. நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வந்து சங்கீத் ஃபங்க்ஷன் நடக்குது. அதுக்காக எல்லாருமே வந்து ரெடியாகி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே வந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோ மனசில் காதல் இருக்குது, ஹீரோயினி மனசில் இன்னுமே வந்து அவனை ஃப்ரெண்டாக தான் பார்த்துட்டு இருக்கா. அப்புறமா அவளை உட்கார வச்சுட்டு கையில் மெஹந்தி போட்டுட்ருக்காங்க. அதுவும் 6 லெட்டர் நம்ம ஹீரோவோட பேரை தான் போட்டுட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து தூரத்துலேருந்து அந்த விராஜ் பயலும் பார்த்துட்டு தான் இருக்கான். அவனுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது செமையாக காண்டாகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுமே அங்கேருந்து வெளியே கார்டனுக்கு வந்து தனியாக உட்காந்துட்டு வருத்தப்பட்டுட்டு அழுதுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை நினச்சி அங்கே வந்து தங்கச்சிக்காரையும் அன்னிக்காரையும் வந்து, ஏன்னா இது உண்மையாக நடக்கக்கூடாது, இன்றைக்கி வந்து உங்களுக்கும் சியாக்கும் வந்து சங்கீத் ஃபங்க்ஷன் நடக்குது, இது ஏன் உண்மையாக இருக்கக்கூடாது, உண்மையிலே வந்து உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், ஏன்னா நீங்களுமே சியாவை காதலிக்கிறீங்க, ஆனால் அவங்க தான் உங்களை காதலிக்கல, அவங்களுக்கு ஏன் உங்களோட நல்ல மனசு புரிய மாட்டுது, நீங்கள் அவங்களுக்காக எவ்வளவோ செஞ்சுருக்கீங்களா, நான் இது ஏன் உண்மையாக நடக்கக்கூடாது, உங்கள் 2 பேருக்கும் உண்மையிலே கல்யாணம் நடந்துச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இங்கே பாரு தக்ஷு, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் என்றைக்குமே நினச்சது கிடையாது, அவள் என் கூட இருக்கணும்னு நான் நினச்சேன், அது ஏன் ஜஸ்ட் ஃப்ரெண்டாக நான் இருந்துட்டு போயிடுறேனே, அது மட்டும் இல்லாமல் ஏன் ஒருத்த மனசில் மட்டும் காதல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவளும் என்னை காதலிக்கணும்னு நான் எதிர்பார்க்குறது ரொம்ப தப்பு தானே, அதனால் இது போகிறபடி போட்டோம், இப்போ எனக்கு என்ன, நான் தனியாகவா இருக்கேன், என் கூட நீ இருக்கா, அப்புறம் அண்ணி இருக்காங்க, அப்புறம் அம்மா கிறிஷ் எல்லாரும் என் கூட தானே இருக்கீங்க, எனக்கு என்ன கவலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னைத்தானே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். பட் அவனோட கண்ணில் அவ்வளோ வலி தெரியுது. இப்போ மார்னிங் ஆகிடுச்சு. காலங்கத்தில் நம்ம ஹீரோயினி தன்னோட கையை பார்த்துட்டு இருக்கா. அதில் வந்து ராகுவோட பேர் இருக்கு இல்லையா, ஸோ அதை பார்த்துட்டு நைட் நடந்ததெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு கால் வருது. ஹீரோயினோட அம்மா தான் கால் பண்ணி, நீ சொல்கிற இடத்துக்கு நான் வந்துட்டப்பா, நீ எப்போ வருவான்னு கேட்டால் இதோ கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து நம்ம ஹீரோ ஹீரோயினி 2 பேரும் போகிற பைக்கை வந்து எவனோ ஒருத்தன் வந்து பிரேக்கை பிடிங்கி விட்டுட்டு இருக்கான். அது வேற யாரும் இல்லை, இந்த போலீஸ்காரன் தான். எதுக்காக நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இப்படி ஒரு வேலையை பண்ணுறான்னு தெரியல. பக்கத்துலேயே அந்த விராஜும் தான் இருக்கிறான். இவனுங்க 2 பேருமே காரில் போயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த போலீஸ்காரன் சொல்கிறான், உங்களோட பிளான் ரொம்ப சூப்பர் சார், நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதே மாதிரியே நானும் அவங்க கிட்ட சொன்னேன், என்னோட தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதுக்கு காரணமே நீங்கள் தானே சொன்னேன், அதை அப்படியே நம்பிட்டாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணி இப்போ ஜான்வி அண்ணியோட ஃபேமிலி எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு, பயங்கர சார் உங்களோட பிளான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடப்பாவி இவ்வளவும் நடிப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆமாண்டா, இந்த விராஜ் எப்போதுமே ஸ்மார்ட்டு தான், ஸோ அதனால தான் நான் இப்படி ஒரு ஸ்மார்ட்டாக யோசிச்சு ஒரு பிளானை போட்டேன், அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, இப்போ என்னோட மாமனார் மாமியார் அப்புறம் என்னோட பாசமான பாட்டியை தேடி நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் காரில்
போயிட்டு இருக்கான். அந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் பிரேக்கு பிடிக்காத ஒரு வண்டியில் வந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நடந்துச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.